பாவத்தை ஒத்துக்கொள்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நாமும் மாசு மறுவற்றவர்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திலே திங்கட்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது குறிப்பாக நம் தாய் அன்னை மரியாளின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அன்னையினுடைய வாழ்வு முழுவதையுமே சற்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது, அன்னையானவள் தூயவளாக மாசு மறு அற்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நாம் நினைவு கூறுவது, மரியாள் கருவில் உருவான முதல் நொடி பொழுதிலிருந்து பாவக்கரையின்றி காக்கப்பட்டார். பாவக்கரையின்றி அவர் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார் என்பதை இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் 1854 அறிவித்த அதிகாரப்பூர்வ அவருடைய எழுத்துக்களில் அவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளின் கிருபையின் தனிப்பட்ட சலுகையாலும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் காரணமாக மரியாள் ஜென்ம பாவமின்றி மரியாள் கருவில் உருவான நொடி பொழுதிலிருந்தே காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. மரியாளும் ஒரு சாதாரண மனிதர், ஆனால் உலக மீட்பரை தரப்போகும் கரு உறுப்பாக இருந்ததால் தூயவளாக மாசு மறுவற்றவளாக கடவுளால் அவள் பாதுகாக்கப்பட்டார், காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏவாள் என்று திரு அவையானது மரியாளை அழைக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய ஏவாள் கீழ்ப்படியாமையால் உலகில் பாவம் நுழைந்தது. ஆனால் மரியாள் கீழ்ப்படித்ததால் உலகிற்கு இரட்சகரை கொண்டு வந்து நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பாவ தலைகளிலிருந்து மீட்பை அடைந்திருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 கபிரியேல் வானதூதர் மரியாளை பார்த்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கடவுள் மரியாள் மீது இரக்கமும் அருளும் கொடுத்தவராக, அதன் வழியாக மரியாள் மாசு மறுவற்றவளாக இருந்தாள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதே போலவே தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15 அந்த இறை வார்த்தையிலே கடவுள் அங்கே வரக்கூடிய அந்த பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுவது, பழைய ஏவாள் பாவம் செய்தவளாக இருந்தாள். ஆனால் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய அன்னை மரியாள் வழியாக, அன்னை மரியாளிடமிருந்து பிறக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் முழுமையான விடுதலை தரக்கூடிய வல்லமை, ஆற்றல், சக்தி இருக்கிறது என்பதை இந்த தொடக்க நூல் 3:15 நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. அதே போலவே லூக்கா 1:47 மரியாள் மீட்பரை ரட்சிப்புக்காக தேவைப்படுபவர், ஆனால் அவர் பெற்றது முன்கூட்டியே உள்ள ரட்சிப்பு. பாவம் வருவதற்கு முன்பே கடவுளுடைய கிருபையால் நம் தாய் அன்னை மரியாள் காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக நம் தாய் அன்னை மரியாள் மாசு மறுவற்றவர் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக 1858 பிரான்சில் லூர்தில் மாதா 18 முறை பெர்னதத் என்கின்ற சிறுமிக்கு தோன்றி நாமே அமல உற்பவம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 1858 மார்ச் 25 அன்று பெர்னதத்திடம் ஒரு 14 வயது சிறுமிக்கு இத்தகைய தத்துவ சொல் தெரியாது. இதுதான் அந்த தோற்றத்தின் உண்மைத்தன்மைக்கு வலுவான சாட்சியாக இருக்கிறது. அந்த சிறுமியிடம் அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்தி, நானே அமல உற்பவம் என்று சொல்லி, நீங்கள் பாவிகளுக்காக ஜெபமாலை சொல்லுங்கள், ஜெபியுங்கள் என்று பெர்னதத் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்னையினுடைய அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அன்னையை போன்று நாமும் பாவம் இல்லாதவர்களாக, மாசு இல்லாதவர்களாக வாழ நம் தாய் அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த விஞ்ஞான உலகிலே
மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு பாவம் செய்தாலும் அது பாவம் என்பதை தெரியாமல் மழுங்கி போகக்கூடியதாக கடினமடைந்த இதயமாக இன்று மனிதன் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நம் தாய் அன்னை நம்மிடம் எதிர்பார்ப்பது, முதலிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். எப்பொழுது எல்லாம் இதோ நீ செய்வது பாவம் என்று அறிந்து அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாம் அனைவருமே என்ன செய்வோம் என்று சொன்னால், முதலிலே பாவத்தை ஒத்துக்கொண்டு அதன் வழியாக கடவுளுடைய அருளை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாவம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த நொடி பொழுதே என்ன செய்கிறது, நீங்கள் பாவம் இல்லாதவர்களாக மாசு அற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இன்றைய விழா நமக்கு கற்றுத்தருவதாக அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் தாய் அன்னை மரியாளினுடைய அமல உறுப்பு விழாவிலே அன்னை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், நாம் பாவத்தை முதலில் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். அவ்வாறு அந்த மனநிலை நமக்குள்ளே உருவாக்குகின்ற பொழுது நாம் பாவம் செய்யக்கூடிய அந்த மனநிலை இல்லாதவர்களாக மாறுவோம். எல்லாரும் தவறக்கூடியவர்கள், எல்லாரும் பலவீனமானவர்கள், எல்லாரும் குற்றம் புரியக்கூடியவர்கள், எல்லாரிடமும் பாவ சிந்தனை இருப்பது இயல்பான ஒன்று. ஆனால் நான் பாவம் செய்கிறேன், இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும், பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும், பாவ சிந்தனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி பாவத்தை யார் ஒத்துக்கொண்டு இறைவனிடமும் ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாகவும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அந்த நொடி பொழுதிலெல்லாம் நீங்கள் மாசு அற்றவர்களாக தூய்மையான மனிதர்களாக மாறுகிறீர்கள் என்பதை இந்த நாளிலே நம் தாய் அன்னையினுடைய அமலோற்பு பெருவிழா வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். அன்னையை போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் தூய்மையான மனிதர்களாக வாழ தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக இறைவன் நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக இலங்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு தேவையான மீட்பு பணிகள் அனைத்தும் கிடைக்கவும், அவர்கள் பல்வேறு உறவினர்களை இழந்து, உறவுகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கு ஜெபத்தின் மூலமாகவும் நம்முடைய உதவி கரங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு உதவி செய்து அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆறுதல் வழியாகவும் எல்லாவற்றின் வழியாகவும் அவர்களுக்கு நாம் உதவிகரம் நீட்ட இந்த நாளிலே சிறப்பாக நம்மால் முடிந்த உதவி அவர்களுக்கு செய்ய தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.